சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். மது பழக்கத்தால் சீரழியும் இளைஞர்களின் எதிர்காலத்தை காக்கவும் பொது அமைதியை பேணவும் நாகை மாவட்டம் விழுந்தமாவடி மீனவ கிராமம் முன்மாதிரியான அதிரடி நடவடிக்கையை கையில் எடுத்துள்ளது. விழுந்தமாவடி கிராமத்தில் நடைமுறையில் இருக்கும் நடவடிக்கை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மதுவை ஒழிப்போம், மக்களை காப்போம் என்ற வாசகங்களுக்கு ஏற்ப நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே உள்ள விழுந்தமாவடி மீனவ கிராமம் இப்போது தமிழகத்திற்கே ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியாக மாறியிருக்கிறது. மதுப்பழக்கத்தால் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிவதை தடுக்கவும், ஊரில் பொது அமைதியை காப்பாற்றவும் கிராம பஞ்சாயத்து ஒரு அதிரடி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறது. கட்டுப்பாடுகள் சும்மா சாதாரணமானது இல்லைங்க, மிக கடுமையானது. ஆம், இந்த விழுந்தமாவடி கிராமத்தில் உள்ள திருமணமாகாத இளைஞர்கள் மது அருந்த முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளதோடு அதனை மீறினால் 5000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படுகிறது. திருமணமாகாத இளைஞர்களுக்கு மட்டும்தான் கட்டுப்பாடா என்று கேட்டால் கிடையாது. குடும்பத்தில் நடக்கும் வன்முறைகளை தடுக்கும் விதமாக திருமணமான ஆண்களுக்கும் குடிக்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. திருமணமானவர்கள் குடித்துவிட்டு வீட்டிலோ பொது இடங்களிலோ தகராறு செய்தால் அவர்களுக்கும் 5000 அபராதம் விதிக்கப்படுகிறது. இது எல்லா மக்களும் சேர்ந்து, பொதுமக்கள் மற்றும் பஞ்சாயத்தெல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு. வரவேற்கப்பட்ட விஷயமா இருக்குது. நம்ம மதுவை ஒழிப்போம், மக்களை காப்போனுங்கிறத நடைமுறை கொண்டு வந்து நல்ல முறையாக போகணும். நம்ம எதிர்காலத்தை ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இந்த முடிவை எடுத்தோம். நல்லா இருக்கும் நம்புகிறோம். மது அருந்துபவர்கள் பற்றி ஊர் தலைவர்களிடம் தகுந்த ஆதாரத்துடன் தகவல் கொடுத்தால் அவர்களுக்கு உடனே 2000 ஊக்கத்தொகை பரிசும் அளிக்கப்படுகிறது. கேட்பதற்கே ஆச்சரியமாக இருக்கிறதா? ஆனால் இதன் பலன் இப்போது கண்கூடாக தெரிகிறது. இந்த கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்த கடந்த 10 நாட்களாக கிராமத்தில் எந்தவித குடும்ப சண்டையும் இல்லை என கூறப்படுகிறது. அந்த கிராமத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் ஊரே அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதாக மக்கள் நிகழ்ச்சியோடு கூறுகிறார்கள். அப்பா குடிச்சிட்டு வந்து அம்மா கிட்ட சண்டை போகிறத பார்த்துட்டு குழந்தைகள் அதனோட எதிர்காலம் படிப்பு எல்லாமே பாதிக்கப்பட்ட சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த கிராமத்தில் இந்த மது ஒழிப்பு குடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை அறிவிச்சு இப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்திருக்கு. இப்போ 10 நாளாக இந்த மது ஒழிப்பு எங்கள் ஊரில் நடைமுறைப்படுத்தப்பட்டதுனால பெண்களும் குழந்தைகளும் ரொம்ப பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் இருக்காங்க. சமூக ஆர்வலர்கள் பலரும் விழுந்தமாவடி கிராமத்தின் இந்த அதிரடி முயற்சியை பாராட்டி வரும் நிலையில் இது தமிழகத்தின் அனைத்து கிராமங்களுக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டி என புகழாரம் சூட்டி வருகின்றனர். மதுவில்லா சமுதாயம் படைக்க அடியெடுத்து வைத்திருக்கும் விழுந்தமாவடி கிராமத்திற்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.